இன்னைக்கு சண்டே 5வது நாள் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட நிறைய பேர் நான் என்ன விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நான் வந்து பால் பழ விரதம் தான் இருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் அபிஷேகம் பண்ற தண்ணியை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்கிட்ட செடியெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் அபிஷேகம் முடிச்ச உடனே ஈவினிங் போல எடுத்து செடிக்கிட்ட ஊற்றிடுவேன். உடனே ஊற்ற மாட்டேன், ஈவினிங் போல எடுத்து செடிக்கிட்ட ஊற்றிடுவேன். 6வது நாள் சஷ்டி வந்து நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க தாராளமாக இருந்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன விரதம் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். காப்பு கட்டணுமான்னு கேட்டால் காப்பு வேண்டியவங்க கட்டிக்கலாம், வேணான்னு விருப்பப்படுறவங்க வேண்டாம் விட்டுருங்க, வேறு விரதம் மட்டும் இருந்துக்கலாம். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க மட்டும் நாளைக்கு ஒரு நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் போல் விரதத்தை முடிச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு வாரம் 6 நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு சூரசம்பாரம் முடித்த உடனே சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுவீங்கல்ல, அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 6 நாள் விரதம் இருக்கிறவங்க 7 நாள் விரதம் இருக்கிறவங்க சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணுற பிரசாதத்தை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதாவது சூரசம்பாரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆனால் விரதம் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் விரதத்தை முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அதனால முதல் நாள் பான அபிஷேகம் பண்ண, 2வது நாள் தேன் அபிஷேகம் பண்ண, 3வது நாள் சந்தன அபிஷேகம் பண்ண, 4வது நாள் தயிரால அபிஷேகம் பண்ண, இன்னைக்கு 5வது நாள் திருநீரால அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அபிஷேகம் பண்ணிட்டு தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு இன்னைக்கு 5வது நாள் 5 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் வச்சு இன்னைக்கு விரதத்தை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோவை லாங் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது எதர்ச்சியாக தான் நடந்துச்சு. அது என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.